இந்த தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா 2017 வந்து நாங்கள் வந்து இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து 2017 நான் படிப்பு முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது. குறைஞ்ச இடத்துல அதிக மீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்ட்டு இந்த விஷயத்தை நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் முறையில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு வந்து செஞ்சுட்ருக்கோம். அதாவது குறைஞ்ச இடத்துல அதிக மீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இது ஒரு தொழில்நுட்பம். அதுதான் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். குட்டை முறை எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா குட்டையிலே பார்த்தீங்கன்னா 2500 மீன் குஞ்சிலேருந்து 3000 மீன் குஞ்சு தான் நீங்கள் விட முடியும். ஆனால் இந்த ஒரு தொட்டி முறையில் பார்த்தீங்கன்னா 1/4 கிரவுண்ட் இடத்துலையே நீங்கள் ஒரு ஏக்கரா மீன் வளர்க்குற சிஸ்டத்து அளவை வந்து நம்ம இதில் வந்து வளர்த்துடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம்ங்க. உங்கள் பேர்? என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்ங்க. சரிங்க பிரதர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து உங்கள் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. உங்களுடைய ஃபார்மு, இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுங்களா? ஓகேங்க. என்னுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மீனாழி ஃபிஷ் ஃபார்மிங்கிற பேரில் என்னுடைய ஃபார்ம் வந்து நடந்துகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரும். திண்டிவனத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பண்ண வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்க பிரதர். இன்றைக்கி வந்து இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன நடக்குது, இது எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக இந்த ஃபார்மில் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் எல்லாமே இதில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஃபார்மை பார்க்கலாங்களா? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். ஓகே பிரதர். இப்போ வந்து ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்ல முடியுங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் முறையில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு வந்து செஞ்சுட்ருக்கோம். அதாவது குறைஞ்ச இடத்துல அதிக மீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இது ஒரு தொழில்நுட்பம். அதுதான் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க பிரதர். நீங்கள் எப்போ முத எடுத்துகிட்டு வந்தீங்க சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா 2017 வந்து நாங்கள் வந்து இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து 2017 நான் படிப்பு முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது. குறைஞ்ச இடத்துல அதிக மீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்ட்டு இந்த விஷயத்தை நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. நம்ம சரௌண்டிங் ஃபுல்லுமே ஏரி குளம் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக. அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வரதுக்கு காரணம் ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இடம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் குறைஞ்ச இடம் நம்மளுக்கு போதுமானது. இதில் வந்து மீன்களும் உற்பத்தி செய்யலாம், மீன் குஞ்சும் உற்பத்தி செய்யலாம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எனக்கு வந்து பெரிய இடம் வசதி இல்லைங்க, தண்ணீர் வசதி எனக்கு வந்து அதிகமாக இல்லைங்க. சரி. ஸோ தொழில் எதனா ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது தண்ணியும் கட்டப்பட கிடையாது, இடமும் அப்படி கிடையாது, முதலீடும் அதிகம் இல்லைன்னும் போது இந்த ஒரு தொழில்நுட்பம் எனக்கு வசதியாக இருந்துச்சு. இது குறைஞ்ச இடத்துல தண்ணி நம்ம விட்டு தண்ணி அடிக்கிட்டு மாற்றணும் அவசியமே கிடையாது. இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு அறுவடை முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சரிங்க பிரதர். இப்போ பயோஃப்ளாக்ன்றது வந்து ஃபெயிலியர் இப்போ எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. அப்படின்னும் போது இந்த பயோஃப்ளாக் இன்னும் நீங்கள் இப்போ 7 வருஷம் சொல்லியிருக்கீங்க. இந்த 7 வருஷம் கண்டினியூ பண்ணிட்டுருக்கீங்களே, இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி எப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. அதாவது ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தொழில் எப்பவுமே நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து தொழில் வந்து நம்ம இருக்க முடியும். நாங்கள் வந்து இந்த முதல்ல தொழில் பண்ணையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மீன்களை ஃபஸ்ட்டு வளர்க்கறதுக்கு நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். மீன்களை வளர்த்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தோம். தவறான சில ட்ரைனர்கள் மூலயமா இந்த சிஸ்டம் வந்து தப்பாக சொல்ல மக்கள் முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. அதனால் அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய இன்னும் வாடிக்கையாளர்லாம் இருக்காங்க, சிறப்பாகவும் செஞ்சுட்டு இருக்காங்க வந்து. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுன்ட்டு நாங்கள் ப்ராப்பராக சொல்லிவிடுவோம். இத்தனை வருஷமாக அந்த தொழில் நான் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சஸ்டனபிளாக நான் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். என்ன மீன் வளர்ப்பு செய்யணும், எப்படி செய்யணும், உங்களுடைய பகுதி என்ன, அந்த இடத்துல எந்த மீன் விற்பனை ஆகுது, அந்த மீன் எப்படி வளர்ப்பு செய்யணும், ஒரு தண்ணி எப்படி பராமரிக்கணும், தீவனம் எப்படி அதுக்கு கொடுக்கணும், நோய் வந்து அந்த நோய் மேலே எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், விற்பனைன்னும் போது விற்பனை எப்படிலாம் நீங்கள் பண்ணால் அது உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் அது மூலியமாக தான் இத்தனை வருஷமாக இந்த தொழில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது மீன் முதல்ல வளர்த்தோம். அடுத்து இட மீன்கள் ஒன்று வளர்த்தோம். இட மீன்னா ஒரு 150 கிராம் 200 கிராம் வந்து வளர்த்து அதை வந்து ஏரிங்களுக்கு பண்ணைக்கூடக்காரங்களுக்கு சீக்கிரமாக போயிட்டு மீன் வளர்த்துக்கு அவங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அவங்க ஒரு கல்ச்சர் முடியறதுக்கு. நாங்கள் இது போல் மீன்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 2 கல்ச்சர் அவங்க எடுத்தாங்க. அது ஒரு லாபமாக எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்டேட் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுங்க கல்கத்தாவில் வந்து முட்டை குஞ்சுகள் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இதில் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிமியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில நுண்ணுயிர்கள் நம்ம கொடுக்கும்போது மீன்கள் குட்டிங்க அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரோசன் ஆர்டிமியான்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு இல்லை மீன் குஞ்சு உற்பத்தி ஆச்சு. இப்போ அந்த மீன் குஞ்சுகள் எடுத்து நம்ம வந்து அது நல்ல லாபத்துக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் பயோஃப்ளாக் பண்ணிட்டு இருக்கீங்க. இதையே வந்து நான் வந்து இதே சைஸுக்கு நான் குட்டை வெட்டி நான் பயோஃப்ளாக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவாக நான் அதை பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்களே, அப்படின்னும் அதுக்கும் நார்மல் குட்டியை எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவதுங்க கரெக்டாக சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டை முறையில் மீன் வளர்ப்பு செய்வாங்க. இந்த மாதிரி நான் தொட்டி முறையிலையும் சொல்லிட்டு இருக்கேன். வந்து குட்டை முறை எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா குட்டையிலே பார்த்தீங்கன்னா 2500 மீன் குஞ்சிலேருந்து 3000 மீன் குஞ்சு தான் நீங்கள் விட முடியும். ஆனால் இந்த ஒரு தொட்டி முறையில் பார்த்தீங்கன்னா 1/4 கிரவுண்ட் இடத்துலையே நீங்கள் ஒரு ஏக்கரா மீன் வளர்க்குற சிஸ்டத்து அளவை வந்து நம்ம இதில் வந்து வளர்த்துடலாம். அதுதான் அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசங்களே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 மீன் குஞ்சு ஒரு பண்ணைக்கூட்டில் விடுறீங்கன்னா உங்களுக்கு 1000 மீன் அதில் கிடைக்காது.
ஏன்னா நிறைய பறவைங்க வந்து கொத்திட்டு எடுத்துகிட்டு போவோம், பாம்புங்க உள்ளே இறங்கும், தவளை உள்ளே இறங்கும், உங்களுக்கு இறப்பு விகிதம் அதில் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முறையில் பார்த்தீங்கன்னா மீன்கள் இறந்து போச்சுன்னா மேலே உங்களுக்கு தெரியும் எத்தனை மீன் இறந்துச்சு, நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணலாம். தீவனமும் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூட்டில் ஒரு மூலையில் போடுவீங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், வந்து சாப்பிட்றதுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு உள்ள மீன் தீவனம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டும் உங்களுக்கு. இதனால் வந்து தண்ணீர் வந்து மாசுபாடு உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கொடுக்குறதுலாம் கம்பெனி தீவனம், ஃப்ளோட்டிங் ஃபீட், அதாவது மிதவை தீவனம் சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தீவனம் எல்லாம் மிதந்துட்டே இருக்கும், மீன்கள் வந்து மேலே வந்து இருக்குது நமக்கு தெரியும். மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசிபிளாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ கோழி வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, நம்ம பார்க்கலாம் ஏன்னா நோய் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் தீவனத்தை போடும்போது மேலே வந்து தீவனம் வந்து மீன்கள் வந்து எடுக்கும். அப்போ நம்ம பார்த்துலாம் ஆக்டிவாக இருக்குதா மீனுங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருந்துகள் நம்ம கொடுத்து மீன்களை வந்து வளர்ப்பு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பயோஃப்ளாக்கும் குட்டைக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. இப்போ பயோஃப்ளாக் புதுசாக ஒருத்தவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படிலாம் வந்து நம்ம பண்ணலாம்? புதுசாக வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ அவங்க வந்து யாரெல்லாம் வைக்கலாம், எப்படி இதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக எடுத்துகிட்டு போகலான்றது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து மீன் வளர்ப்பு செய்யணும், இல்லை அதாவது லைஃப்பில் ஏதாவது ஒரு தொழில் ஒன்று கொஞ்சம் செஞ்சு நம்ம முன்னாடி டெவலப் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாங்குற சம்பளம் மட்டும் பற்ற மாட்டேங்குது. புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அடிஷனலாக ஒரு இன்கம் ஜென்ரேட்டர் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு சேஃப்டியாக நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டிங்கள் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருக்காது, எல்லாருக்குமே வந்து தண்ணீர் வசதி இருக்காது. அவங்க இது போல் வந்து பயோஃப்ளாக் தொட்டிங்களை வந்து அமைச்சிக்கிட்டு தண்ணி அதில் விட்டு இதில் ஒரு டைம் தண்ணி எதுனா போதும், ஒரு அறுவடை முடிவு வரைக்கும் இந்த தண்ணி நீங்கள் பயன்படுத்தணும், வேறு தண்ணி நீங்கள் மாற்றவே கூடாது. ஓகே, அதுதான் சிஸ்டரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ரெண்டாவது 24/7 24 மணி நேரம் வந்து இதில் வந்து ஆக்சிஜன் போயிட்டே இருக்கணும் உள்ளே வந்து. அப்போ தான் மீன்களோட வளர்ச்சி போயினா நீங்கள் குறைஞ்ச இடத்துல அதிக மீன் உற்பத்தி செய்யணும் போது செயற்கையான காற்றுகள் நீங்கள் கொடுக்கணும். கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஜென்செட்டோ இன்வெர்ட்டரோ நீங்கள் வச்சுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃபெயிலியரே ஆகாது. இல்லைனா வந்து மீன்கள் வந்து 1 மணி நேரத்தில் வந்து மேலே வந்து இறந்து போயிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்க யாரெல்லாம் தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம், யாரெல்லாம் பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிங்க இருப்பாங்க, நம்ம ஏதாவது ஒன்று தொழில் பண்ணோம், வாழ்க்கை ஏதாவது டெவலப் பண்ண நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக இடம் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தொட்டிங்களை அமைச்சு அதில் மீன்களை விட்டு அவங்க வளர்த்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வாட்ஸ்அப்பில் வைக்கிறது மூலியம் ஸ்டோரி வைக்கிறது மூலியமாவோ இல்லை தெரிஞ்சவங்க சொல்லும்போது 24/7 24 உயிரோட நம்மகிட்ட மீன்களை விற்பனை செய்யப்படும். நீங்கள் எதாவது போர்டு வச்சாலோ கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட நீங்கள் அதிகமாக வச்சு விற்பனை செய்யலாம். அங்கே வந்து இறந்து போன மீன்கள் தான் இருக்கும், இங்கே வந்து லைவாக இருக்கும். அந்த கஸ்டமர் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம், மீன்களை பிடிச்சி எடை போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவலாக இருக்கும். நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது மீன்களை சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ரேட்டில் நல்ல ரேட்டில் மீன்கள் வந்து வாங்குவாங்க. இப்போ ஐடி பீப்புள் சில பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்து ஏதாவது தொழில் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் மீன் வளர்ப்பு செஞ்சு விற்பனை செய்யும்போது அவங்க லாபகரமாக இருக்கும். அது ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இந்த மாதிரி பயோஃப்ளாக் வைக்கிறவங்க என்னென்ன சைட்ஸ் வைக்கலாம், அவங்க எப்படி இனிஷியேட்டாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அமௌண்ட் பட்ஜெட் வைஸாகவும் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவதுங்க நான் முதல்ல என்ன சொல்லுவேன், நிறைய பேர் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுறது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டி போடும்போது கொஞ்சம் பெரிய தொட்டியாக போட்டுக்குங்க. ஆனால் மீன் குட்டிங்களை வந்து கம்மியாக விடுங்க. இப்போ வந்து 5 diameter போகிறீங்க இல்லை 10 diameter போகிறீங்க, எத்தனை diameter நீங்கள் போடுங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 மீன் கொஞ்சம் 1000 மீன் கொஞ்சம் கம்மியான அளவில் நீங்கள் மீன்களை விட்டு நீங்கள் முதல்ல கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கற்றுக்க முடியல எங்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுமாதிரி ப்ராப்பராக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 1000 மீன் குஞ்சு வளர்க்க உங்களால் முடியும், 5000 மீன் குஞ்சு அதில் வளர்க்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்கறது இல்லாமல் கற்றும் கொடுப்போம். எப்படி இந்த பண்ணைகளை வந்து நாங்கள் முதல்ல அமைச்சு கொடுத்துருவோங்க ஃபுல்லாக. எங்களுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பகுதி என்னன்னு தெளிவாக கேட்டு உங்களுக்கு என்ன மீன் உங்களுடைய பகுதியில் என்ன மீன் நல்லா லாபமாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மீனை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு பண்ணையை வந்து அமைச்சு கொடுத்துட்டு அதில் எப்படி மீன்களை வளர்க்குறது, நீங்கள் வளர்த்த மீன்களை எப்படி விற்பனை செய்கிறது, நீங்களே எப்படி விற்பனை செய்கிறது. இப்போ எப்படி சொல்கிறது, பைபேக்னு மூலையாக நான் மீனை வாங்குறேன்னு வச்சுங்களேன், நானே உங்களுக்கு குஞ்சு கூட நானே வாங்குறேன் போது சரிங்க நான் ஒரு ரேட்டுக்கு தான் வாங்க முடியும் கிட்ட வந்து. ஆமாம், ஏன்னா மார்க்கெட்டில் எப்போனாலும் ஒரு ரேட்டு மாறிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அதனால் நான் வந்து போகிற செலவு இருக்குது, பிடிச்சிட்டு போகிற செலவு இருக்குது, திருப்பி நான் அது விற்கணும் போது லாபகரமாக நான் அதை விற்கணும். ப்ராஃபிட் இல்லாமல் விற்க முடியாது, நஷ்டத்துக்கு நான் விற்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை நாளைக்கு நீங்கள் என்னையே நம்பி இருப்பீங்க. நீங்கள் வந்து நான் திடீர்னு உங்கள்கிட்ட வாங்குறேன், திடீர்னு வாங்காமல் போயிட்டேன், ஏதோ மாதம் படிச்சு வாங்காமல் போயிட்டேன் நான். அப்போ நீங்கள் எங்கே போய் மீன் விற்பனை செய்வீங்க? அன்றைக்கி நீங்கள் யோசிக்கிறதுக்கு இப்போலேருந்து நீங்கள் சின்னதுலேருந்து மீன்களை வந்து நீங்கள் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதுவும் நேரடி விற்பனை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய லாபகரமாக இருக்கும். அப்படின்னா இனிஷியலாக வைக்கிறவங்க எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் வைக்கலாம், எவ்வளோ சைஸில் வைக்கலாம்? குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி நீங்கள் 2 தொட்டி நீங்கள் முதல்ல அமைங்க. எப்பயுமே வந்து எதுக்கு 2 தொட்டினா, நீங்கள் ஒரு பொருள் வந்து விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னா 2 விதமான பொருள் 3 விதமான பொருள் இருந்தால் தான் உங்களுக்கு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரே ஒரு வகையான பொருளை நீங்கள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒன்றுல கெண்டை மீன் வளங்க, ஒன்றுல விரால் மீன் வளங்க, ஒன்றுல கட்லா மீன் வளங்க, இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இதை விரும்புவாங்க, ஒருத்தங்க இதை விரும்புவாங்க. அப்போ எல்லாருமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் 2 விதமான தொட்டி நீங்கள் வச்சு நீங்கள் மீன் வளர்ப்பு ஆரம்பிங்க. ஒரு தொட்டி அமைக்கிறதுக்கு 30,000 தொட்டி அமைக்கலாம், 50,000 தொட்டி அமைக்கலாம், அது லட்சக்கணக்கிலும் தொட்டி அமைக்கலாம். உங்களுக்கு என்ன எவ்வளோ மீன் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு லாபம் எவ்வளோ தேவைப்படுது, மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதுமானு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தொட்டி வந்து அமைச்சு கொடுப்போம் உங்களுக்கு.
சரிங்க brother. அப்படின்னா இப்போ நீங்கள் பயோஃப்ளாக் வச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ரூப் சந்துன்னு சொல்லுவாங்க, ஏரி ஓன்னு சொல்லுவாங்க, பாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதியில் ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மீன்களை பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து வளர்த்துட்ருக்கோம். பயோஃப்ளாக்னாலே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது காற்று கொடுத்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் குஞ்சு முறையில் இங்கே வளர்க்குறது செய்யறதுனால குறைஞ்ச இடத்துல அதிகமான மீன் குஞ்சுகளை விட்டு நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காற்று இப்போ நான் கொடுக்கல. இதே நான் காற்று கொடுத்து வளர்த்தணும் போது இன்னும் அதிகமான குவான்டிட்டி நான் விட்டு மீன்களை வளர்ப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பில்கண்டன் சொல்லுவோம், அதை நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம். சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோகு மீன்கள் சொல்லுவோம். அடுத்து மிருகால் மீனும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வளர்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா விரால் மீன்களை வளர்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் பண்ண இந்த பயோஃப்ளாக் முறையிலையும் விரால் மீன்களை வளர்த்துட்ருக்கோம். சிமெண்ட் தொட்டி மூலியமாக கட்டி சிமெண்ட் தொட்டி மூலியமாக வந்து மீன் வந்து வளர்த்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ விரால்லாம் வளர்க்குறேன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ என்ன வகையான விரால்லாம் வளர்த்துட்ருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டு விராலும் வளர்த்துட்ருக்கோம், வியட்நாம் விராலும் வளர்த்துட்ருக்கோம். சரிங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்கள் வேகமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வியட்நாம் விரால் வாங்கி விடுறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுதான் வேகமாக உங்களுக்கு வளரும். நாட்டு விரால் நீங்கள் வாங்கி விடலாம், ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் சரியாக நீங்கள் கொடுக்கணும். முதல்ல நீங்கள் விரால் மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாட்டு விரால் மீனை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் மூலியமாக நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுவோம். அதாவது 24 மணி நேரத்தில் வந்து முட்டை உங்களுக்கு வெளியே வந்துடும், கருமுட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கருமுட்டை வந்து 3 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் குஞ்சுங்களாக உற்பத்தி ஆகும். அப்போ தான் அதுக்கு வாய் சைஸே உங்களுக்கு திறக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதில் வந்து ஃப்ரோசான், ஆர்டிமியா, அது நல்ல வகையான நுண்ணுயிர்கள் நீங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு வச்சிங்கன்னா அதுங்களை அது சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா தான் அதுங்க போயிட்டு தன்னோட தாய் கூட ஒன்றிணைந்து தாய்ங்க வேட்டையாடி மீன் உணவுங்களை அது கொடுக்குங்க. அதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து நம்ம நாட்டு விராலுங்களுக்கு வந்து தீவனம் கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா அதுக்கு பழகிடும். ஆனால் ஏரிங்கலேருந்து பிடிச்சி நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தீவனம் கொடுக்குறீங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பழகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி வியட்நாம் விரால் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பழகிடும். நம்ம வியட்நாம் விராலும் வச்சிருக்கோம், நாட்டு விராலும் நம்ம வச்சிருக்கோம். யாருக்கு என்ன மாதிரி தேவை, பட்ஜெட்லையா உங்களுக்கு 5 ரூபா குட்டி தேவையா, 10 ரூபா குட்டி தேவையா, என்ன மாதிரி உங்களுக்கு குட்டி தேவை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி குட்டி நாங்கள் கொடுப்போம். அப்படின்னா பயோஃப்ளாக் வச்சுருக்கவங்க வந்து குஞ்சுக்களாக விற்கிறது நல்லதுங்களா? அப்படின்னா வந்து விரால் மீனாக விற்கிறது நல்லதுங்களா? நீங்கள் சொன்ன கேட்டதில் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான் வந்து நீங்கள் இந்த தொட்டி முறையில் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுங்களாம் விட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு உடனே லாபம் வேணும் அப்படின்னா மீன் குஞ்சு தான் நீங்கள் வளர்க்கணும். இன்றைக்கே நான் மீன் குஞ்சு வாங்கி வந்து விடுறீங்க, நாளைக்கே எனக்கு மீன் வைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு குட்டி மேலே ₹1 ₹1.5 லாபம் வச்சு 50 காசு செலவில் போச்சுனாலும் ₹1 லாபத்தில் நீங்கள் வந்து மீன் வந்து விற்பனை பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகே. இல்லை நான் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு விற்பனை செஞ்சுக்கிறேன் வளர்த்துன்னா இட மீன் குஞ்சுகளை வரலாம். இல்லை 2000 மீன் தான் விட முடியும் வளர்க்க முடியும் அப்படின்னா 4000 மீன் குஞ்சு வாங்கி அதில் விட்டுட்டு அதுக்கு ஆக்சிஜன் நீங்கள் கொடுத்து அதுக்கு தீவனம் கொடுத்து அதிக டென்சிட்டியில் சைஸ் ஒரு 150 வளர்ந்த பிறகு பண்ணக்கூட்டக்காரங்களுக்கோ ஏரிக்காரங்களுக்கோ அவங்க கேட்பாங்க மீன்களை வாங்கி விடுறவங்க. அதாவது ஒரு கல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மாதம் 9 மாதம் எடுத்துக்கு மீன் வளர்கிறதுக்கு. புரியுது. இதுமாரி நம்ம ஆல்ரெடி 3 மாதம் 4 மாதம் வளர்த்து நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கலாம், இதை வாங்கி விடும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு 2 கல்ச்சர் கிடைக்கும். அப்போ இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கும் இந்த மாதிரி மீன் விற்பனை செஞ்சாமல் நம்மளுக்கும் லாபம் இருக்கும். இல்லை நான் மீனை தான் வளர்க்குறேன்னா கண்டிப்பாக 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் எடுத்துக்க மீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி நீங்கள் வளர்க்கலாம். கண்டிப்பாக இப்போ பயோஃப்ளாக் வச்சுருக்கோங்க. எப்படியா இருந்தாலும் மொதல் கொஸ்டினே என்னவா இருக்குன்னா இப்போ மற்றதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய லாபம் இருக்குன்னு சொல்லும் போது இதில் அப்படி என்ன லாபம் வரும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வரும். அப்படிங்கும்போது இந்த பயோஃப்ளாக் ஒரு தொட்டிலேருந்து எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்ல முடியுங்களா? ஓகேங்க, கண்டிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 4 டைமண்ட் தொட்டி எடுத்துப்போம். வந்து 4 டைமண்ட் தொட்டி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு 35,000 40,000 நம்ம அந்த கட்டுமானத்தை பொறுத்து உங்களுக்கு ரேட் வந்து மாறிட்டே இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி வெல்டு மெஷ் யூஸ் பண்ணுறீங்க, ஜி வெல்டு மெஷ்ஷா இல்லை எம்எஸ் வெல்டு மெஷ்ஷா அது ஒன்று மாறும். அதிலே கொடுக்குற சட்டம் கொடுக்குறோமா, நம்ம எம்எஸ் பைப் கொடுக்குறோங்களா அதுமாரி மாறும். ரெண்டாவது நம்ம போகிற தார் பைப் பார்த்தீங்கன்னா 650 GSM 750 GSM என்ன GSM போகிற திக்னஸ் அதை பொறுத்து மாறும். மோட்ரு அடுத்து ஆக்சிஜன் மோட்டர்னு சொல்லுவோம், அந்த மோட்டர் கூட ரேட்டை பொறுத்து அது மாறுங்க. இந்த மாதிரி மாறும்போது அடுத்து உங்களுக்கு மீன் குஞ்சோட ரேட் இருக்குது, மீன் தீவனத்தோட ரேட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொட்டியோடைய அந்த விலை வந்து மாறிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து. இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மீன் குஞ்சு நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். வந்து இதில் வந்து இந்த 1000 மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 டன் தீவனம் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது 1 கிலோ மீன் வளர்க்கறதுக்கு 1.5 கிலோ தீவனம் செலவாகும். அப்படின்னா 1000 மீன்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு 1500 தீவனம் செலவாகும். மக்கள் இதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். தீவனம் நீங்கள் போடாமல் உங்களுக்கு வந்து மீன் வந்து வளராது. எந்த ஒரு உயிரினமும் சரிங்க தீவனத்தை பேஸ் பண்ணி தான் வளரும். அதோடைய பாடி வெயிட்டில் 3 to 5% நீங்கள் கொடுக்கணும். அதாவது FCR சொல்லுவாங்க, ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மீன்கள் வளரும். இந்த முறையில் நீங்கள் 1000 மீன் கொஞ்சம் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 1 டன் மீன் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். 1 கிலோ மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு 75 ரூபா உங்களுக்கு செலவாகும். இந்த பயோஃப்ளாக் முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை லாபமாக்கும் போது நீங்கள் நேரடியாக விற்கிறீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் ரூப் சந்தை. இல்லை மறைமுகமாக நிற்கிறீங்க அப்படின்னா 150 ரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம். நீங்கள் எந்த முறையில் விற்பனை பண்ணுறீங்க அதை பொறுத்து தான். 50 ரூபா லாபத்தில் நீங்கள் விற்கலாம், 100 ரூபா லாபத்தில் நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம். 100 ரூபா லாபம்னா 1 டன் × 100 ரூபான்னு போட்டுங்க, அது உங்களுடைய ப்ராஃபிட். நீங்கள் எவ்வளோ மீன் உற்பத்தி செய்யலாம் அதுக்கு ஒரு லாபம் தான் அமையும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைமண்ட் தொட்டி நீங்கள் அமைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான வரவு செலவு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டயாமீட்டர்னா எவ்வளோ வரும்? அதாவது டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் எடுத்து ரவுண்ட் பண்ண தான் 1 டயாமீட்டர். ஓகே. 2 மீட்டர் எடுத்து ரவுண்ட் பண்ணது 2 டயாமீட்டர் சொல்லுவோம். வந்து 4 டயாமீட்டர் போது 2 மீட்டர் எடுத்து ரவுண்ட் பண்ணது 4 டயாமீட்டர். இந்த மாதிரி சைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்க. அதாவது 10 அடி நீளம் 10 அடி அகலம் வரதான் 4 டயாமீட்டர் சொல்லுவோம். இது வந்து 12 லிட்டர் தண்ணி கொள்ளல பிடிக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1500 மீன் குஞ்சு விட்டு நீங்கள் வந்து மீன் வளர்ப்பு செய்யலாம். அதாவது 1 டன் மீனை உற்பத்தி பண்ணுறதுக்கான இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 4 டயாமீட்டர் தொட்டி நம்ம வச்சுருக்கோம். இந்த 4 டயாமீட்டரில் பார்த்தீங்கன்னா
ஒரு 100 மீன் குஞ்சுகளை விட்டு அது 100 கிலோ உற்பத்தி செஞ்சு, அதாவது 120 மீன் குஞ்சுகளை வந்து விடணும். இல்லை ஒரு 110 மீன் குஞ்சு விட்டுனா 10% வந்து மோட்டாரில் வந்து கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 100 மீன்களை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நீங்கள் வளர்க்குறீங்கன்னா 100 கிலோ நீங்கள் வளர்க்கலாம். ஒரு மீன்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது 300 500 700 வரைக்கும் அது வந்து விற்பனை ஆகுது நேரடி விற்பனையில் வந்து. அப்போ நீங்கள் 500 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,000 எடுத்தவங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் தீவன செலவு, மீன் குஞ்சு வாங்கின செலவு, மருந்து செலவு எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு செலவாயிடும். அப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 35,000 ப்ராஃபிட்டாக உங்களுக்கு நிற்குது. 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே மீன்களுடைய வளர்ச்சினது இருக்குங்க. இல்லை 7 மாதம் நீங்கள் கணக்கு பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். இது வெறும் 100 மீன்களை உற்பத்தி செய்யறதுக்கு, அதாவது 100 மீன் 100 கிலோ உற்பத்தி செய்யறதுக்கான உங்களுக்கு கணக்கு. நீங்கள் இது 1000 மீன் உற்பத்தி செஞ்சால் பார்த்துங்க, 10,000 மீன் குஞ்சு உற்பத்தி செஞ்சால் அதுக்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லாபம் இதில் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பயோஃப்ளாக் பண்ணுறீங்கன்னா என்ன குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியுங்களா? ஆமாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 650 ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க. பிவிசி வருங்க, பிவிசியில் வருங்க. பிவிசினா பாலிவினை கொட்டை சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம்ன்றது கிராம் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 650 ஜிஎஸ்எம்ங்க. சிங்கிள் சைடு பிவிசியும் வரும், டபுள் சைடு பிவிசியும் வரும். இது போல் வந்து தார்பைனை வந்து அமைச்சு கொடுப்பேங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஹெச்டிபின்னு இருக்குங்க. ஹெச்டிபினா பிளாக் கலரில் வருங்க. ஹை டென்சிட்டி பாலியத்தனால் சொல்லுவாங்க. அதாவது 300 மைக்ரானில் இருந்து பிவிசினா ஜிஎஸ்எம்மில் வரும். இது ஹெச்டிபின்றது மைக்ரானில் கனெக்ட் பண்ணி வருங்க. 300 ஜிஎஸ்எம்லேருந்து 1200 ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் குறைஞ்சது ஒரு 500லேருந்து ஒரு 1500 போடலாம். குறைஞ்ச ஒரு 750 500 போடலாம். ஷீட்லேயே ஓவன் ஷீட் இருக்குது, நான் ஓவன் ஷீட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீடித்த நாட்கள் வந்து உங்களுக்கு உழைக்கும், சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போகாது. சரிங்க பிரதர். இப்போ பயோஃப்ளாக் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்க ஃபீடுன்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன முறையில் எடுத்துகிட்டு போகலாம்? இப்போ தீவனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குரோவல் கம்பெனி டீலர் நம்ம வந்து இருக்கோம். சரிங்க. மீன்களுக்கு தீவனமும் நம்ம வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய மீன்களுடைய சைஸ் என்னன்னு நம்மகிட்ட முதல்ல சொல்லணும். எத்தனை இன்ச் இருக்குது, இல்லை எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ மீன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கலாம், எவ்வளோ ப்ரோட்டீன் பர்சன்டேஜ், அதாவது மீன்களுடைய உடம்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய சத்து விகிதம் இருக்கும். இப்போ சின்ன வயசில் நீங்கள் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் குடிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் குடிக்கலன்னு கேட்டால் அதெல்லாம் குடிக்க மாட்டீங்க. அப்போ சின்னதாக இருக்கும்போது அதிகமான சத்துக்கள் நம்மளுக்கு தேவை, நோய் சத்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. பெரிய மீன்கள் ஆகும்போது அதுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவையில்லாது. ஸோ நீங்கள் இந்த மீன்களுக்கு தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட என்ன மீன் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. விரால் மீன்களுக்கும் தனி தீவனம் இருக்குது, கெண்டை மீன்களும் தனி தீவனம் இருக்குது. கெண்டை மீனோட தீவனத்தை ஏற்ற மாதிரி விரால் மீன் நீங்கள் போட்டீங்கன்னா மீனோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்காது. ஓகே. ரெண்டாவது எக்ஸ்பைரி ஆன தீவனத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ உங்ககிட்டேருந்து வாங்குற வந்து மீன் குஞ்சுங்க வந்து பயோஃப்ளாக்ல மட்டும்தான் வளர்க்க முடியுங்களா? அப்படிலாம் இல்லைங்க. பண்ணைக்குட்டைகளும் கொண்டு போய் விட்டு வளர்ப்பாங்க எங்கிட்டேருந்து. இந்த முறையை நம்ம வச்சுக்கிறோம். மீன் வளர்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி வச்சுக்கிட்டு இதில் நம்ம மீன் குஞ்சில் ஈஸியாக பிடிச்சி விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். அது அவங்க பண்ணைக்குட்டையில் எதெல்லாம் அவங்க விட்டு வளர்க்கலாம். அப்படின்னா புதுசாக வந்தவங்க வந்து பயோஃப்ளாக் வந்து ஒரு நாள் என்னென்ன ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும் நீங்கள் சொல்ல முடியுங்களா? அதாவது நம்ம இங்கே வந்து பயோஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பயிற்சிலாம் கொடுத்துட்ருங்க. இங்கேயே நிறைய பேர் வந்து கற்றுட்டு போவாங்க. முதல் நாள் வந்து தண்ணி நம்ம விடுறதுலேருந்து அதுக்கு உப்பு எவ்வளோ இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. உப்புடி அளவு நம்ம கொடுக்கணும். அடுத்து சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு சத்து எவ்வளோ நம்ம தண்ணியில் பார்க்கணும். கம்மியாக இருந்துச்சா அதை நம்ம கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நுண்ணுயிரிங்க உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம ஒரு சில மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து நுண்ணுயிரிங்க வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீன்களை கொண்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, சுத்தப்படுத்தி மீன்களை விடணும். குளியல் சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது அது பொட்டாசியம் பர்மேட்லையோ இல்லை உப்பு மஞ்சள் இந்த மாதிரி எடுத்து வந்து நம்ம அதில் கொட்டி மீன்களை குளியல் சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய பண்ணையில் வந்து மீன்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அது வந்து ஸோ அதுங்களை நம்ம இங்கே சரி பண்ணி அதுக்கப்புறம் தொட்டில் விடும்போது மீன் வந்து வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்க பிரதர். இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்களே, இதெல்லாம் வந்து செய்முறையாக நீங்கள் பண்ணி காட்ட முடியுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. நன்றி. சரிங்க பிரதர். வந்து எடுத்துக்கலாம் தண்ணி முண்டை. பார்த்தீங்கன்னா உப்பு. ஓகே. உப்பு இது நீங்கள் கொடுக்குற உப்பு பார்த்தீங்கன்னா அயோடின் இல்லாத உப்பாக இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு பார்த்தீங்கன்னா அயோடின் கலந்த உப்பு. ஆனால் மீன்கள் கொடுக்கும்போது அயோடின் இல்லாத உப்பு தான் நம்ம கொடுக்கணும். சரி. இந்த உப்பு வந்து நம்ம முழுக்க கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. அதாவது உங்கள் தண்ணியில் வந்து டிடிஎஸ் லெவல் வந்து சரியாக இருக்கணும். அதாவது நம்ம டிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் மீன் வளர்ப்பு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 900லேருந்து 1800 இருக்கணுங்க. குறைஞ்ச 1800 இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் மீன் வளர்ப்புக்கு சரியாக இருக்குங்க. ஓகே. அதுக்கு நமக்கு தண்ணியில் உப்பு சத்து இல்லைன்னும் போது நம்ம உப்பு வந்து கரைச்சி இந்த மாதிரி தொட்டியில் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. இது வந்து அளவு இருக்குங்க. 10,000 லிட்டருக்கு வந்து 10 கிலோ கணக்கு, அதாவது 1000 லிட்டருக்கு வந்து 10 கிலோ கணக்கு, 5 கிலோ கணக்கு, அந்த அவங்களுடைய எண்ணெய் அளவு இருக்குது அதை பொறுத்து வந்து மாறிட்டே இருக்குங்க. இது வந்து இந்த கரைச்சி முதல்ல நம்ம தொட்டியில் வந்து நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும். சரிங்கண்ணா.
இது போல் வந்து உப்புங்கள் நீங்கள் வந்து கரைச்சி முதல்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு நம்ம சுட்ட சுண்ணாம்பு இருக்குது, கிழிஞ்ச சுண்ணாம்பு இருக்குது. இந்த மாதிரி சுண்ணாம்பு நம்ம வந்து கரைச்சி உங்கள் தண்ணியில் எவ்வளோ pH இருக்குன்னு தெரியணும். அந்த pH எடுத்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளாங்டன் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாணங்கள் அதிகமாக கொடுப்பாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த யூரியா காம்போஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரி வளர்கிறதுக்கு அதாவது லைவ் பிளாங்டன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி சொல்லுவோம். அந்த பாசி நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து நாட்டு சக்கரை கூட கலந்து தண்ணியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ சாணத்துக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? சாணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விதமான நுண்ணுயிர்கள் மட்டும் அதில் வளர்ச்சின்றது இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி நுண்ணுயிர் நம்ம வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதமான இதுவும் கம்பெனி மூலியமாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து. அப்போ அதில் அதிகமான பிளாங்டன்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு சோர்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்காது மாட்டு உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்டன் உற்பத்தி செய்யக்கூடிய டப்பாங்க. இந்த டப்பாவில் இருந்து நம்ம வந்து நுண்ணுயிர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி 100 கிராம் 200 கிராம் நம்ம எடுத்து முதல்ல தண்ணியில் வந்து கரைச்சிக்கிட்டு இதை கூட நாட்டு சக்கரை சேர்க்கணும். அது கார்பன் சோர்ஸ் சொல்லுவாங்க. எந்த ஒரு நுண்ணுயிரியும் வளர்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று சார்ந்து தான் வளரும். இந்த நுண்ணுயிர் நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரிகளோட பெருக்கு வந்து வேகமாக இருக்கும். 1 2 2 4 8 16 அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி லைவான பிளாங்டன் கொடுக்கணும். இந்த பிளாங்டன் நீங்கள் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்ட பிறகு இந்த பிளாங்டன் மூடி ஒன்ஸ் நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதை மூடி ஈரப்பதமான இடத்துல இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே உள்ள நுண்ணுயிரி ஈரப்பதம் அதாவது உயிருள்ளதுங்க. நீங்கள் ட்ரையான இடத்துல வளர்த்தீங்கன்னா அதெல்லாம் இறந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். ஈரப்பதம்னா எந்த அளவுக்கு இருக்கணும்? அதாவது உங்களுக்கு ஈரப்பதம்னா நீங்கள் உங்கள் தண்ணி எல்லாம் திறந்து வர அந்த தண்ணி தொட்டியில் திறந்து வர தண்ணி அந்த மாதிரி ஈரமாக ஒரு லிமிட்டடான ஈரம் இருந்துச்சுன்னா போதுமா, ரொம்பலாம் தேவையில்லைங்க. அடுத்து உங்கள் தண்ணியில் அமோனியான்றது எதனால் உருவாது பார்த்தீங்கன்னா மீன்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோடைய கழிவுங்க, அதுங்கிற கழிவுங்க, அதோடைய யூரின்ங்க, அதுங்க சாப்பிட்டு கொந்தி சாப்பிட்டு விட்டு போகிற வேஸ்டேஜுங்க இதெல்லாம் வந்து அடியில் போய் படிஞ்சிடும் உங்களுக்கு. அது நீங்கள் குறிப்பிட்ட நாள் கழிச்சு வெளியேற்றலை அப்படின்னா அது உங்களுக்கு அமோனியாவாக ரைஸ் ஆகி மீன்களுக்கு வந்து கண்ணீரிச்சல் கொடுக்கும். அதனால் மீன்கள் வந்து சரியாக உணவு எடுக்காது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் தேவையான கிட் நம்ம வச்சுருக்கோம். அதுவும் இதே போல் சேம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமோனியா குறைக்கிறது தான் நம்ம வந்து நாட்டு சக்கரை நுண்ணுயிரை நம்ம கலந்து இதில் ஊற்றி விட்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆனோம். நைட்ரேட்டை கன்வெர்ட் ஆகிட்டால் உங்களுக்கு மீன்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் மீன்கள் வந்து நல்லா உங்களுக்கு வளர்ச்சிட்டு இருக்கும். இதுக்கு முழுக்க ஆக்சிஜன் நீங்கள் கொடுத்தா இந்த சோர்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. பயோஃப்ளாக் வந்து அமைக்கத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து தர கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. ஒரு சில பேர் வந்து எல்லாம் சிட்டியில் இருக்கவங்க வந்து மொட்டை மாடிலையும் வச்சு அமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எப்படி பண்ணலாம் இதை? அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரூஃபா இல்லை பழைய ரூஃபான்னு பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்து காங்கிரீட் போட்டு கட்டியிருக்கீங்களா இல்லை சில பேர் அந்த காலத்தில் வெறும் கட்டணம் வச்சு கட்டிருப்பாங்க. அது வந்து தாங்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்கள் சைடில் ஏதாவது ஒரு இன்ஜினியர் இருந்தாருன்னா இத்தனை டன் வெயிட்டு, இப்போ ஒரு 10,000 லிட்டர் தண்ணினா 10 டன் வெயிட், அது 10 டன் வெயிட் மேலே தாங்குமான்னு நீங்கள் கேட்கணும். தாங்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதில் சின்னதாக பண்ண அமைச்சு அதில் வந்து நீங்கள் விரால் மீன் குஞ்சில் மற்ற மீன்களை விட்டு நீங்கள் வந்து வளர்ப்பு செய்யலாம். இல்லை சின்னதாக இடம் இருக்குன்னா உங்களுக்கு இடம் சைஸ் என்ன சொன்னால் அதுக்கப்புறம் நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இந்த அளவில் எனக்கு இடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு தொட்டி சைஸ் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். அதில் எவ்வளோ மீன் குஞ்சு விடலாம், அதில் எப்படி மீன் வளர்க்கலாம் சொல்லிட்டு அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக கொடுப்போம். எல்லாம் வந்து பயோஃப்ளாக் வைக்கிறவங்களாம் ஒரு சைடு இன்கம்மாக இருக்கணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்படின்னும் போது எல்லாராலையும் வச்சிட முடியாது. கண்டிப்பாக அப்படின்போது இதுக்கு ஏதாவது மானியம் ஏதாவது கவர்மெண்ட் மூலமாகவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. இந்த அரசு மானியத்தில் பார்த்தீங்கன்னா சப்சிடி பார்த்தீங்கன்னா 40%லேருந்து 60% மானியத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஜாதிகள் அடிப்படையில் இது கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மானியத்தை வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. பெண்கள் பேரில் உங்களுக்கு அந்த இடம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 60% மானியம், அதாவது 4,50,000. ஆண்கள் பேரில் அந்த இடம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு 3 லட்ச ரூபாயும் சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஆனால் முதலீடு நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 7 தொட்டிக்கும் இந்த 7 தொட்டிக்கு 7.5 லட்சத்துக்கும் நீங்கள் வந்து தொட்டிகள் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லுங்க எல்லாம் ஜிஎஸ்டி பில்லுங்க, கவர்மெண்ட் பில்லுங்க கொடுக்கணும். உங்களுக்கு பண்ண அமைச்சு கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க ஜிஎஸ்டி வச்சுக்கலாம்னு பாருங்கள். இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனாடி இருக்குன்னா எங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கணுங்க. அந்தமாதிரி ஜிஎஸ்டி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பில்லு கொடுக்கலாம். இது போல் உங்களுக்கு யாராச்சும் பண்ண அமைச்சு கொடுத்தாலும் அவங்களும் ப்ராப்பராக ஜிஎஸ்டி பில்லு கொடுக்கணும். பில்லு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எடுத்து போய் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு இது ஆகாது. குறைஞ்சது எந்த அளவுக்கு இடம் இருக்கணும் உங்களுக்கு? குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 13 அடி இல்லை 13 அடி அகலத்தில் வந்து தொட்டி அமைக்கிறதுக்கான கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க ஒரு தொட்டி அமைக்கிறதுக்கு. அதுபோல் உங்களுக்கு 20 சென்ட் இடம் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டி நீங்கள் அமைச்சிடலாம் ஈஸியாக. இப்போ வந்து நம்ம ஒரு மீன் குஞ்சு வாங்கணும் இல்லை வந்து பயோஃப்ளாக் நம்ம அமைக்கணும்னா நம்ம ஒரு டீலரை போயிட்டு நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு மீன் குஞ்சு வாங்கணும்னா ஒரு சிலரை நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்படின்னும் போது அவங்க பார்க்குறவங்க வந்து ஏமாத்துறாங்களா இல்லையா, அவங்க எந்த வகையில் நம்ம சூஸ் பண்ணணுன்றதை சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. நீங்கள் முதல்ல ஒரு மீன் குஞ்சு நீங்கள் வாங்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன் குஞ்சு விற்பனை செய்கிறவர் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷ காலமாக அவர் வச்சுருக்காருன்னு முதல்ல பார்க்கணுங்க. சரி. அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா வந்து பண்ணைங்களுக்கு வந்து மீன்குட்டி கொடுத்துருக்காங்களா இல்லை கவர்மெண்ட்டுக்கு சில பேர் வந்து மீன்குட்டியில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பில்லு வச்சுருக்காங்க பாருங்கள். சில பேர் ஜிஎஸ்டி வாங்கியிருப்பாங்க, நம்பர் இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், அந்த பேரில் அந்த பண்ண பேரையோ அந்த கம்பெனி பேர்லையோ ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க அனுபவத்தை ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பண்ணைங்க அமைச்சிருப்பாங்க, அதையும் பார்க்கணும்.
இப்போ வந்து மீன் குஞ்சுங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மீன் குஞ்சு வந்து விற்பனை செய்வாங்க. கெண்டை மீன்களை உற்பத்தி செய்வாங்க, விரல மீன்களை உற்பத்தி செய்வாங்க. நீங்கள் மீன் குஞ்சுகளை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜிஎஸ்டி பில்லு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், ஏதாவது பில்லு என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் எப்படி அவங்க வந்து பராமரிக்கிறது, எப்படி ஒரு மீனை வளர்க்குறதுன்னு உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் வந்து வாங்கும்போது மீன் குஞ்சுங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு. மீன் மட்டும் வாங்காமல் அவங்க எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா, எல்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஏன்னா முதல் முறையாகவும் நீங்கள் மீன்களை வந்து வளர்ப்பீங்க, ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மீன் எதனால் இறந்து போகுதுன்னு பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்ல தெரியணும். உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ மீன் விடணும், ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ மீன் விடணும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்ல தெரியணும் உங்களுக்கு வந்து. ப்ராப்பராக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது உங்களுக்கு மீன் அவங்க விற்றாங்க, அதோட உங்களுக்கு அப்புறம் கண்டுக்க கூடாது அப்படின்றது தப்புங்க. அது வந்து உங்களை நம்பி தான் வந்து மீன் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க. தெரியாதவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்து ஃபோன் எடுக்காமல் போகிறது, இது பண்ணுறது, அப்படி பண்ண எப்பயா இருந்தாலும் நீங்கள் உங்களால் அப்போ எடுக்க முடியலையா, திருப்பி அந்த நம்பர் வந்திருக்கா, எப்பயாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். இல்லை வாட்ஸ்அப்லேயாச்சும் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டிருக்கீங்க ஃபோன் பண்ணிக்கணும், அப்படியாச்சும் அவங்க மானிட்டர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து. சரிங்க. அதேமாதிரி இப்போ பயோஃப்ளாக் அவங்க அமைக்கணும்னா அதை வந்து எப்படி டீலர் சூஸ் பண்ணலாம்? அதாவது பயோஃப்ளாக் பொறுத்த வரைக்கும் பிரதர், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடி மானியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன நடக்குது நான் ஃபஸ்ட்டு முதல்ல சொல்கிறேன். நான் அரசு மானியத்தில் நீங்கள் வந்து தொட்டிங்களை அமைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்க. சரிங்க. உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும். முதல்ல நம்ம தார்பாய் ஃபஸ்ட்டு பொருள்லாம் போய் வாங்குறாங்க நம்ம ஆளுங்க. வாங்கின பிறகு அமௌண்ட் கம்மி ரேட்டுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்ண கட்டி வாங்கிடுறாங்க. பில்லு வேணுங்கன்னு சொன்னோன்னா இல்லைங்க எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி அவங்க இதுக்கு வந்து 15% நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும், 10% நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லிட்டு விற்ற பொருள்லேருந்து மறுபடியும் கட்டுறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஒரு பொருள் நீங்கள் விற்பனை செய்கிறீங்கன்னா அப்பயே ஜிஎஸ்டியோட தான் நீங்கள் கொடுக்கணும். அவங்க பில்லு கேட்டாங்கன்னா நீங்கள் பில்லு கொடுக்கணும். ஜிஎஸ்டி பில்லோட தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் பில்லுங்களே இல்லாமல் கம்மி ரேட்டில் எங்கே பொருள் கிடைக்குது, யாருன்னே தெரியாது. அவன் வந்து தார்பாய் விற்பான், பொருள் விற்பான், அது விற்பான், இது விற்பான். அவங்ககிட்ட போய்ட்டு பில்லு வேணும் கேட்டால் அவன் பேரில் பில்லே கொடுக்க மாட்டான். எங்கேயாச்சும் பில்லு கேட்டு போய் பில் வாங்கி கொடுத்து உங்களுக்கு கொடுத்து விட்ருவான். அது உங்களுக்கு கடைசியாக வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மானியத்துக்காக கண்டிப்பாக வாங்குறவங்க ஜிஎஸ்டியோட வாங்கணும். கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட பொருள் வாங்குறீங்களோ அவங்க ஜிஎஸ்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க பேரில் வந்து இப்போ ஜிஎஸ்டி இல்லைன்னா மானியம் கிடைக்காது உங்களுக்கு வந்து. அதை யாரும் ப்ராப்பராக சொல்ல மாட்டுறாங்க. அதுமாதிரி 60% மானியம், 40% மானியம் பிரித்து சொல்லணும். யாருக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் மானியம் கொடுக்குறாங்க, நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. அவங்கள வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பிரச்சனையை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க அது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி கவர்மெண்ட் மூலமாக 7 தொட்டி போட முடியலனா 2 தொட்டி போடுங்க. நீங்கள் போட்டு மீன் வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அப்படி பார்த்தா இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து மீன் குஞ்சு விற்றா போதும், 1000மோ 2000மோ எவ்வளோ கேட்குறியோ இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறதோட சரி. யாரும் வந்து கைட் பண்ணுறதோ அடுத்தது என்ன பண்ணணுன்றதையும் யாரும் சொல்கிறதில்ல. அது தப்புங்க. அடுத்த அப்டேட் நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் குஞ்சியாக வாங்கி போய் வர்றீங்கன்னா இத்தனை குஞ்சு இது இவ்வளோ தீவனம் கொடுக்கணும், இது ஒரு நாள் இது சாப்பிடும், இத்தனை நாள் கழிச்சு இது பிரச்சனை வரும். அதாவது பனி நாள். இப்போ இது வந்து பனி நாள். மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் புண்ணு வரும், உடம்பு தோலில் பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாரி ஒயிட் கலரில் ஒரு படலம் ஒன்று உருவாகும், வாலில் அடி போட்டுருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். இது காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ப்ராப்பராக சரியாக பராமரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து அடிப்படும் அதிகமாகவே வந்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிசின்னு சொல்லுவாங்க, ஆக்சி டெட்ராசைக்ளின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து மருந்துங்களுக்கு தண்ணிலையும் கலந்து விடலாம், தீவனத்துலையும் கலந்து விடலாம். அதே வந்து பொட்டாசியம் பவுடர்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம தண்ணியில் வந்து ஒரு அளவுக்கு டோசேஜ் இருக்குது, அந்த அளவில் கலந்து நம்ம விட்டுனா அதுமாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது உப்பு சொல்லுவாங்க, உப்பு வந்து நம்ம கலந்து தண்ணியில் அடிச்சு விடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருளுங்க. உங்களுடைய மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை இந்த மருந்து மாட்டுங்களுக்கு விற்பனை செய்வாங்க பாருங்கள், மருந்து கடைங்க, இந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்கும். இந்த பொருளை வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை ப்ராப்பராக நான் மருந்து வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணால் அதுக்கான மருந்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு. சரிங்க. இப்போ வாங்குறவங்க வந்து உங்களை நேரடியாக வந்து பார்த்து இந்த இடத்த பார்த்து கற்றுக்கிட்டு வாங்கலாங்களா? கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மீன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து உங்கள் பண்ணைக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி பண்ண அமைச்சிருக்காங்க, என்னென்ன தொழில்நுட்பம், உங்களுக்கு என்னென்ன சந்தேகம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாம். நாங்கள் அதுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து சனி ஞாயிறில் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எப்படி மீன் வளர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வந்து இதில் வரவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுக்குறீங்க? அதாவது முதல் முறையாக நீங்கள் இந்த தொழிலுள்ள வரப்போகிறீங்க, இப்போ தான் புதுசாக வரப்போகிறீங்க அப்படின்னா இது நல்ல லாபகரமான தொழில் தான் இது வந்து. ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட கற்றுக்குறீங்க, என்ன மாதிரி பண்ண நீங்கள் அமைக்கிறீங்க, எவ்வளோ தொழில் நீங்கள் போடுறீங்க, இதை பொறுத்து உங்களோட முதலீடை பொறுத்து லாபத்தை உங்களுக்கு அமையும். நீங்கள் தெளிவாக இல்லாதவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் மீன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நஷ்டத்தெல்லாம் போய் சேரும் உங்களுக்கு வந்து. பயோஃப்ளாக் வந்து லாபகரமான ஒரு தொழில்நுட்பம் தான். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தில் நீங்கள் யாரும் பண்ணலைங்கன்னா நீங்கள் யாருமே பண்ணுறது கிடையாது. யாராச்சும் ஒரு ஆள் தான் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணம் ட்ரைனிங் கொடுக்குறேன், இப்போ தொட்டி போடுறேன், இது இந்த காரணம்லாம் கிடையாது. அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும், ஒரு மீன் பண்ணை எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் முதல்ல மீன்களை வளர்த்து கற்றுக்கிட்டு இருந்தோம். சில மக்கள் வந்து பிரச்சனை சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை நாங்கள் போய் சரி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவாங்க. சரி மீன் வளரலன்னு சொன்னாங்க, மீன் வளரல, அப்போ இந்த மாதிரி சைஸில் வளருது, அப்போ இதுக்கு போய் மீன் வளர்ப்பு செய்யலாம், இதை பற்றி நான் டெஸ்ட்டு போயிட்டு இருந்தோம்.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை, இடையில வரவங்கெல்லாம் ஒரு நாள் வந்து இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாங்க. மக்கள் ஏமாந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் இந்த ஆடு பறன் மேலே ஆடு அந்த ஒரு சிஸ்டம் பண்ணாங்க, அது ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்களா. அதையும் இன்னும் லாபம் பண்ணிக்கலாம் இருக்காங்க. கோழிங்க இப்போ இந்த மாதிரி நிறைய வளர்ப்பு முறை இருக்குங்க. ப்ராப்பராக பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ண தெரியாதவங்க விட்டு போயின்னு தான் இருப்பாங்க. எந்த பண்ணையாக இருந்தாலும் நம்ம பண்ணுற விதத்தில். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க சரியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு மீன் வளர்ப்பு முறையை நீங்கள் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக உங்களுக்கு ஆசை காமிச்சு லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பேசுகிறாங்களா, இல்லை தொழிலில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு தொழிலை கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துக்குங்க. சரிங்க பிரதர், இன்றைக்கி வந்து பயோஃப்ளாக்னா என்ன, பயோஃப்ளாக் எப்படி அமைக்கலாம், ஒருத்தவங்க புதுசாக வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணணும், உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் அப்படி எல்லாமே வந்து இந்த முழு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றிங்க.